இனி விரிவான செய்திகள். மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றே தீர்வோம் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் கவர்னர் மாளிகை முன்பு முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது நாடகம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட உள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரங்கசாமி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கையை முன்வைப்போம் என்றும் கடந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தவில்லை எனவும் இதனை மக்கள் முன் வைப்போம் என தெரிவித்த அவர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கையை கட்சி தொடங்கியது முதல் வலியுறுத்தியே வந்ததாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை அவ்வப்போது மாற்றியே வந்துள்ளது என்றும் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றே தீர்வோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி மத்திய அரசுடன் மோதல் போக்குடன் செயல்பட்டே வந்த மாநில அரசு கவர்னர் மீது குற்றம் சொல்லி என்ன பயன் என்றும் மேலும் கவர்னர் மாளிகை முன்பு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டது நாடகம் எனவும் இது ஆளும் அரசுக்கு அழகல்ல என தெரிவித்த அவர் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம் என்றும் செய்தியாளர்களின் கேள்விக்கு ரங்கசாமி பதிலளித்தார். கொண்டு வந்திருந்தோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய ஆட்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பெரிய ஆட்சியில் எத்தனை திட்டங்களை சிறப்பான திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரி மாநிலம் கண்டிருக்கின்றது கொண்டு வந்திருந்து செயல்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இப்போ அந்த திட்டங்கள்லாம் இந்த அரசாங்கம் சரியாக செயல்படுத்தவே இல்லை என்பதுதான் மக்கள் வேதனையோடு சொல்லுகின்ற ஒன்று. இந்த ஆட்சியில் எந்த திட்டத்தையும் சரியாக செயல்படுத்தவில்லை. அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தாதற்கு மத்திய அரசு மரியாதைகள் துணை ஆளுநர் இப்படி வேறு யாரையாவது சேர்த்து குறை சொல்லி கொண்டே இருப்பது தான் இந்த அரசுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசு நேரத்தில் எங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அதில் என்ஆர் காங்கிரஸ் முட்டுக்கட்டை போடுதுன்னு நாங்கள் எந்த விதத்தில் முட்டுக்கட்டை போடணுன்றது எங்களுக்கே தெரியல. நாங்கள் சட்டமன்றத்தில் மக்களுக்குரிய கோரிக்கையிலும் அவங்க குறைகள் எடுத்து சொல்கிறதே எங்களுடைய வேலையை அதான் வந்து சொல்லிட்டு இருக்கோம், பேசியிருக்கோம். அவங்க அதை விட்டு அரசியல் நாடகம் ஆடுறதுலேயே தான் கவனம் செலுத்துகிறாங்க தவிர மக்களுக்கு என்ன செய்யறதை பற்றி இந்த ஆட்சியில் இருக்கும் நினைக்கிறதே கிடையாது. ஏதாவது குறை சொல்கிறது அதுக்கு ஒரு அரசியல் நாடகம். இப்போ ஆடுறது ஒரு வாரம் ஆடுறது கருப்பு சட்டை போட்டு ஆடுறது ஒரு அரசியல் நாடகம் தான். 3 இடத்துல இருந்தவங்க இப்போ தேர்தல் சமயத்தில் வந்து இந்த ஒரு 10 நாளில் மட்டும் எல்லாம் செய்யலை அது செய்யலை கருப்பு சட்டை போட்டு வந்து ஒரு வாரம் வீதியில் சாலையில் படுத்துட்டு இருந்ததை பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி மத்திய அரசில் இருக்கிற பாரதிய அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொல்லிவிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்களா எதிர்கட்சிலாம் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். நம்முடைய யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய நிலையும் எப்பொழுதும் மத்திய அரசு ஒத்து இருக்கும்பொழுது தான் நம்ம அந்த யூனியன் பிரதேசம் வளர்ச்சி இருக்க முடியும். நம்முடைய மாநில அரசு பெறுவதற்குரிய வாய்ப்பே இந்த ஆட்சி மத்தியில் ஆளுகின்ற இந்த ஆட்சி மறுபடியும் வரும்போது நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்கள் ஒரு பெரிய விமர்சனம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், பெரிய விமர்சனம் ஒன்றும் இல்லை. அப்போ அனைத்து இந்த அதிமுகவும் ஒன்றும் எங்கள் ஆட்சியின் மீது ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது என்பதே கிடையாது. நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருந்த திட்டங்கள்லாம் பாருங்கள், செயல்படுத்தி விதத்தை பாருங்கள், மக்கள் எவ்வாறு இருந்தாங்கன்றதை பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்றதையும் பாருங்கள், கேளுங்க. எங்களுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேருக்கும் புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்காக புதுச்சேரி மாநில மக்களுடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும், உழைக்கும். அதுதான் எங்களுடைய எண்ணம், கொள்கை. மாநில அந்தஸ்து பெறுவது தான். இதெல்லாம் சரியாக செய்யணும். நமக்கு மாநில அந்தஸ்து வேணும். நாங்கள் மறுபடியும் மத்திய அரசு வரும்போது நாங்கள் மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் மாநில அந்தஸ்து தேவை. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் அந்த தேர்தல் வேட்பாளரை பற்றி எங்களுடைய சிந்தனை இருக்கும். நல்ல வேட்பாளர் புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் உதவி ஆய்வாளர் ஜெயில் வார்டன் உட்பட 5 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் போலீசார் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி கரிக்கன் நகரை சேர்ந்தவர் ஜெயமூர்த்தி. இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பாகூர் காவல் நிலைய போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்.
இந்நிலையில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயமூர்த்திக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் அவர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனிடையே ஜெயமூர்த்தியை போலீசார் அடித்துக் கொன்றதாக அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் போலீசார் மீது குற்றம் சாட்டியதை அடுத்து பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் குறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் டிஜிபி சுந்தரி நந்தா உத்தரவின் பேரில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு அதிரடியாக மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் பிரிவு 304 கீழ் இந்த வழக்கில் தொடர்புடைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன், சிறை வார்டன் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கில் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து வானரப்பேட்டை பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தோப்பில் வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை ஒதியஞ்சாலை போலீசார் இணைந்து வானரப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள தோப்பு பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் காவலர்கள், வெடிகுண்டு நிபுணர், உதவி சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை காரணமாக வானரப்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் சர்வதேச மகளிர் தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் நலத்துறை செயலர் ஆலிஸ்வாஸ் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவி ராணி ராஜன் பாபு வாழ்த்துரை வழங்கினார். காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மனையியல் துறை உதவி பேராசிரியர் வண்டார் குழலி வளரும் இளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் துறை இயக்குநர் யஷ்வந்தையா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மற்றும் மகளிர்கள் பங்கேற்றனர். நிறைவாக துறையின் துணை இயக்குநர் வரலட்சுமி நன்றி கூறினார். பணி நிரந்தர கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் உலக மகளிர் தினமான வெள்ளிக்கிழமை அன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கௌரவ அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பாக அகில உலக மகளிர் தினமான 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கு செயலாளர் தாட்சாயினி முன்னிலை வகித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சம்மேளன தலைவர் பிரேமதாசன், சம்மேளன பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக அங்கன்வாடி ஊழியர் சங்க பொருளாளர் முருகவேணி நன்றி கூறினார். உலக மகளிர் தின இன்னைக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் பணிபுரியக்கூடிய அங்கன்வாடி ஊழியர், அதாவது மகளிராகிய நாங்கள் பணி நிரந்தரத்துக்காக இன்னைக்கு உண்ணாவிரதம், ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். பணி நிரந்தரம்ன்ற கோரிக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 7 முறை கடிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் குறித்து கலந்துரையாடல், அதற்காக தர்ணா, ஆர்ப்பாட்டம் போன்ற போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் அதுக்கான எந்தவித ஆயத்த வேலைகளும் நடைபெறலை. நாங்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கோம். மற்ற ஊழியர்கள் மதியானம் மையத்தோட பணியை முடிச்சுட்டு மதியம் 5 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் நடக்கும். மதிய ஊழியர்கள் கலந்துக்குவாங்க. மதியம் பெருந்திரளான ஊழியர்களும் உதவியாளர்களும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்வார் என்று சிவராந்தகம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வில்லியனூர் கொம்யூன் சிவராந்தகம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 25ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த புதன்கிழமையன்று காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல், கரகம் புறப்பாடு, சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 7ஆம் தேதி வியாழக்கிழமை தீ மூட்டுதல், பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் மாலை 6 மணிக்கு
பூ மிதித்தல் எனும் தீ மிதி திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர்கள், ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தெற்கு மாநில திமுக மகளிர் அணி சார்பில் உலக மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தெற்கு மாநில திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பில் உலக மகளிர் தின விழா தெற்கு மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கழக பொதுக்குழு உறுப்பினர் அருட்செல்வி, மகளிர் அணி அமைப்பாளர் சுசீலா ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநில துணை அமைப்பாளர் அமுதா குமார் வரவேற்று பேசினார். தெற்கு மாநில கழக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மகளிர் தின உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற மகளிர்களுக்கு மகளிர் தின நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் மாநில துணை அமைப்பாளர் குணா திலீபன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறன், புஷ்பலதா, அல்போன்சா, ஏஞ்சலின், மணிதேவி, சித்ரா மற்றும் தொகுதிகளின் மகளிர் பொறுப்பாளர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். பாகூர் கொம்யூன் சேலியமேடு அரசு ஆரம்ப பள்ளியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் 4 வகுப்பறைகள் கட்டும் பணியினை அமைச்சர் கந்தசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பாகூர் கொம்யூனில் உள்ள சேலியமேடு அரசு ஆரம்ப பள்ளிக்கு புதிதாக 4 வகுப்பறைகள் அமைப்பதற்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான நிதி இந்திய எண்ணெய் நிறுவனம் மூலம் சமூக நல மேம்பாட்டு திட்ட நிதி புதுச்சேரி அரசு கல்வித்துறையால் பெறப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் முனைவர் விஜயன், கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி ரங்கநாதன் மற்றும் கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 3 பக்கிரிசாமி, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் கங்காதரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் துர்கா நகர் முதல் குறுக்கு தெரு மற்றும் உட்புற வீதிகளுக்கு தார் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கொம்பாக்கத்தில் உள்ள துர்கா நகர் முதல் குறுக்கு தெரு மற்றும் உட்புற சாலைகளுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்காக வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15,40,300 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், நகராட்சி செயற்பொறியாளர் ராஜாராமன், உதவி பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மூலகுளம் ஸ்டான்ஃபோர்ட் பள்ளியில் நடைபெற்ற கைவினைப் பொருள் கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள், அவர் தம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டு ரசித்தனர். மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டான்ஃபோர்ட் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மாணவிகளின் கைவினைப் பொருள் கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியை பள்ளியின் முதல்வர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பார்த்து ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சரி, நான் பூமி பூஜைக்கு வந்துட்டு வந்தேன். தமிழர் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற வள்ளலார் பெருவிழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வள்ளலார் பெருவிழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார். சத்தியமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். முருகன், சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்க தலைமை செயற்குழு உறுப்பினர் அருண் பாரதி நோக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் கலந்து கொண்டு பேருரையாற்றினார். தமிழ் மாணவர் முன்னணி அமைப்பாளர் சுப்பிரமணிய சிவா, தமிழ் தேசிய பேரியக்க நிர்வாகி ஆறுமுகம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியினை விஜய் கணபதி, ஆனந்த், கேசவன் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். நிறைவாக மணி நன்றி கூறினார். சூழ்ந்த மண்டலமும்
பற்றிய நிலைய ஆணையம் அதன் இயக்கத்தை பற்றியும் செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சட்டவிரோதமாக வீட்டு உபயோக சிலிண்டர்களை வீட்டில் வைத்து விற்பனை செய்த இருவரை கைது செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்து ஏராளமான சிலிண்டர்களை பறிமுதல் செய்துள்ளது. புதுச்சேரியில் உணவகங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் உணவகங்களுக்கு புதுச்சேரியில் வசித்து வரும் செந்தில் மற்றும் விஜயன் ஆகியோர் சட்டவிரோதமாக சிலிண்டர்களை வீட்டில் வைத்து விற்பனை செய்து வருவதாகவும் உணவு பிரிவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உணவு பிரிவுத்துறை சோதனை மேற்கொண்ட போது சட்டவிரோதமாக சிலிண்டர்களை வீட்டில் விற்பனை செய்தது உறுதியானதை அடுத்து இருவர் வீட்டிலிருந்தும் 25 வீட்டு உபயோக சிலிண்டர்களை உணவு பிரிவுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து செந்தில் மற்றும் விஜயன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் புதுச்சேரியில் சட்டவிரோதமாக வீட்டு உபயோக சிலிண்டர்களை விற்பனை செய்வது, உணவகங்களில் பயன்படுத்துவது தொடர்பாக தகவல் அளித்தால் உடனடியாக பொதுமக்கள் உணவு பிரிவுத்துறைக்கு புகார் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக வீட்டில் சிலிண்டர்களை விற்பனை செய்தால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று புட்சல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. உடனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிருந்தோம். சந்தான ஸ்ட்ரீட் சாரம் கிட்ட நடு ரோட்டில் 25 சிலிண்டர்கள் 2 இடத்துல போட்டு யாரோ அனாதரையில் போட்டு வச்சுக்கிறார்கள். உடனே நாங்கள் விசாரணை பண்ணோம். அந்த விசாரணை பண்ணும்போது 2 நபர்கள் பேர் தெரிஞ்சது. செந்தில் அண்ட் விஜயன் சொல்லி 2 பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நாங்கள் அந்த பொருள்கள் நாங்கள் கைப்பற்றி அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு 2 பேரையும் நாங்கள் ரிமாண்டுக்கு அனுப்ப போகிறோம். அதோட பொருளோட மதிப்பு 75,000 வரைக்கும் இருக்கலாம்னு தெரிய வந்தது. மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் போஷன் அபியான் திட்டம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க தலைவர் சத்யராஜ் தொடங்கி வைத்தார். நயினார் மண்டபம் பகுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு போஷன் அபியான் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை நயினார் மண்டபம் இயக்க தலைவரும் சமூக சேவகருமான சத்யராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் அங்கன்வாடி மையங்களை சேர்ந்த பயனாளிகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகள் சத்துணவு, கர்ப்பிணி பெண்கள், வளரும் இளம் பெண்கள் பாதுகாப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணி சுதானா நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நிறைவு பெற்றது. நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு தலைவர் சத்யராஜ் பரிசுகளை வழங்கினார். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 23 தொகுதிகளை சேர்ந்த பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி உதவியினை அந்தந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 23 தொகுதிகளை சேர்ந்த 541 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, அரசு கொறடா அனந்தராமன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஜான்குமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 541 பயனாளிகளுக்கு 1,50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 8,11,50,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் ரகுநாதன், உதவி இயக்குநர் கனகராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை சார்பில் 100 அரசு பள்ளிகளில் எரிசக்தி சேமிப்பு திட்டத்தினை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை மூலம் 100 அரசு பள்ளிகளில் எரிசக்தி சேமிப்பு திட்டம் துவக்க விழா ஏம்பலத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு எரிசக்தி சேமிப்பு திட்டத்தை துவக்கி வைத்தார். 2,13,00,000 ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் மூலம் பயன்பாட்டில் உள்ள அதிக மின்திறன் கொண்ட விளக்குகள், மின் விசிறிகளுக்கு பதிலாக குறைந்த மின் நுகர்வு கொண்ட விளக்குகள் பொருத்தப்பட உள்ளன. இதனால் அரசுக்கு ஆண்டிற்கு 78 லட்சம் ரூபாய் சேமிப்பு கிடைக்கிறது. இந்த விழாவில் துறை மேலாண் இயக்குநர் ரவிபிரகாஷ், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு ஈமச்சடங்கு நிதி உதவி மற்றும் கறவை மாடு வாங்குவதற்கான நிதி உதவியினை அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பகுதியில் அமைச்சர் கந்தசாமி 5 நபர்களுக்கு ஈமச்சடங்கு நிதியினையும் கறவை மாடு வாங்கும் திட்டத்தில் 350 நபர்களுக்கு காசோலையையும் வழங்கினார்.
கோர்க்காடு ஐயனார் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ரோட்டரி சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரோட்டரி 2981 மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மண்டலம் 2 உதவி ஆளுநர் மணிகண்டன் சேவைகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் உழவர்கரை தொகுதியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை இயக்கத்தின் அகில இந்திய பொறுப்பாளர் புசி ஆனந்த் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் கோடை காலத்தை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி சார்பில் தொகுதி தலைவர் ராஜசேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் உழவர்கரை நகராட்சி எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி மாநில தலைவரும் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளருமான புசி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.